ராம்சே மெக்டொனால்டு இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டை வந்து எப்போ அறிவித்தார்னு கேட்குறாங்க. 1932 ஆகஸ்ட் 16 அறிவிக்கிறாரு. இதில் முஸ்லீமாக இருக்கட்டும், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், ஆங்கிலோ இந்தியராக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தனி தொகுதிகள் வந்து வழங்குது இந்த ராம்சே மெக்டொனால்டுடைய அறிக்கை. இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அது மட்டும் இல்லை அதிகாரத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்லி B.R. அம்பேத்கர் வந்து வாதிடுறாரு. இது ஒரு பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாசிட்டிவ்னு சொல்லி B.R. அம்பேத்கர் சொல்கிறாரு. ஆனால் காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, இதற்கு மறுப்பு தெரிவித்து எதிராக சாகும் வரை உண்ணாவிரதத்தை 1932 செப்டம்பர் 20 வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் இவங்களாம் இருக்காங்க இல்லையா காங்கிரஸில், இவங்க காந்தி சார்பாக வந்து பேசுகிறாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா B.R. அம்பேத்கர்கிட்டையும் MC ராஜா போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாய அந்த தலைவர்கள்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வகுப்பினர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் போன்றவங்க காந்தி சார்பாக வந்து பேசுகிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தீவிர பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் கடைசியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து காந்தியடிகளும் அம்பேத்கரும் இடையே ஒரு ஒப்பந்தம் வருது. இந்த ஒப்பந்தத்தை தான் பூனா ஒப்பந்தம் 1932 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டது. மாறா என்ன பண்ணாங்க காங்கிரஸில் அப்படின்னு கேட்டால், அந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு காங்கிரஸ்குள்ளேயே தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து ஏற்கப்பட்டது. எவ்வளோ இடங்கள் வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் 71 148 அதிகரிச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மட்டுமே இடங்களை வந்து 71 இருந்ததை 148 இடமாக வந்து அதிகரிக்க செஞ்சுருக்காங்க இந்த பூனா ஒப்பந்தத்தின் படி. இப்போ மத்திய சட்டப்பேரவை இருக்கு இல்லையா, மத்திய சட்டப்பேரவையிலும் பார்த்தீங்கன்னா 18% இடங்கள் இந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க.